ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று வந்து என்னமா நடந்திருக்கு அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் கிடையாது. இருந்தாலுமே ஒரு மே 16 ஹையர் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அகைன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான், ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. மிட் நைட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட $0.04 தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைட், லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஓகே. ஸோ க்ரூட் ஆயில் நேற்று வந்து நினச்ச மாதிரி தான் ஈவினிங் மார்க்கெட்டெல்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 to 5.5 ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹை வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும்னு இந்த இடத்துல கொஞ்சம் செல்லிங் ஒர்க்குன்னு நினச்சேன். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்து 5398 கிட்டத்தட்ட 5000 நினச்ச மாதிரி 5400 நல்ல ஒரு செல்லிங் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஓப்பனிங் எல்லாம் கிடையாது. ஒரு மிட் நைட் மார்க்கெட் ஓப்பனிங் எல்லாம் ஒரு புல்லிஷோ ஒரு பியரிஷோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லை. பட் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸ் கேண்டலில் வச்சு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். நேற்றுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் பியரிஷ்னெல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு 5255க்கும் 5398க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்னிங் செஷனில் இந்த 5319 அதாவது இந்த கேண்டில், ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆன 15 மினிட்ஸ் கேண்டலோட முன்னாடி கேண்டலோட லோ தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் செஷன் 5319. இந்த 5319க்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனால் ஸோ ஃபாலிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 5319க்கு கீழேனா ஃபார் எக்ஸாம்பிள் 5317 இல்லை 15, ஸோ அந்த மாதிரியெல்லாம் கேண்டில் ஓப்பனிங் நடந்துச்சு மார்னிங்கில் அப்படின்னா ஸோ செல் சைடு வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 5255 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 70 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம 70 பாயிண்ட்ஸ் தேவையில்ல, ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம ஒரு செல் சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. சப்போஸ் பை எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா அப்படின்னா 5359 பிரேக் அவுட் பண்ணா ஸோ பையிங் வந்து பாசிபிள். ஸோ 5359 5398 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து வச்சுக்கலாம். எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் 5359 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னா 5255 5398. ஸோ இந்த ரெண்டு வேல்யூங்கிறது பிரேக் அவுட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, பிரேக் அவுட் லெவல் 5359 5390 பிரேக் அவுட் லெவல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆனது அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செல்லிங். ஸோ நேற்று வந்து சப்போர்ட் இருந்தது 276.7. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு செல்லிங் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் ஜோனில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது நேற்று கிடையாது. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு $20 to $30 தான் ஸோ கோல்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஹை வந்து கிட்டத்தட்ட ஒரு $3249. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சா மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி செல்லிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நேற்று லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு சில்வர் மட்டும் கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் கோல்டு வந்து அவ்வளோவா கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் லோவாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, இருந்தாலுமே அகைன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சேனல் கிரியேட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ நம்ம தாராளமாக வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஹை இப்போதைக்கு ஏன்னா 861.75 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அகைன் இந்த இடம் வந்தால் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா லோ பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். பட் பையிங்கிறது கொஞ்சம் வந்து இதுதான் என்ன சொல்கிறதுனா டவுட்டு தான். பையிங்கிறது டவுட்டு தான். ஸோ 861.75 வந்தால் செல் வந்து ட்ரை பண்ணலாம்.
அதே மாதிரி லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்து ஹெவியாக வந்து நடந்திருக்கு நேற்று. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதை தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சாதான் நம்ம பையோ செல்ல வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.